ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 308வது குறளாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே நல்ல ஒரு குறளாகவும் அமைய இருக்கின்றது. நாங்கள் குறளை காண்போமாக இருந்தால், இனரறி தெய்வன்ன இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று. இனரறி தெய்வன்ன இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதிலே நாங்கள் முதலாவது உரையை காண்போமாக இருந்தால், பல சுடர்களை உடைய நெருப்பிலே செய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் நாங்கள் சினம் கொள்ளாமல் இருத்தல் நல்லது. பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் செய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் நாங்கள் சினம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஒருவன் எங்களுக்கு பாரிய நெருப்பிலே வருகின்ற தீமையை போன்ற ஒரு தொடுமையை எங்களுக்கு ஒரு தீயதை அவன் செய்வானாக இருந்தால், நாங்கள் அவனை முடியுமான அளவுக்கு நாங்கள் அவன் மேல் கோபம் கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் அது எங்களுக்கு நல்லதாக அமையும் என்பதாக முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் இனரறி தெய்வன்ன இன்னா செய்யினும் புனரின்ப குழாமை நன்று என்ற குறளுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தியவன் உறவு கொள்ள வரும்போது சினங்கொள்ளாமல் இருப்பதே நல்லது. தீயை விட பாரிய ஒரு கொடுமை, தீயிலே எவ்வளவு கொடுமைகள் நடக்கும், எவ்வளவு பாதிப்புகள் வரும் என்று நமக்கு தெரியும். அதே போன்று கொடுமையை ஒருவன் எங்களுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக செய்கின்ற பொழுது அதை அவன் உணர்ந்ததன் பிற்பாடு எங்களோடு அவன் உறவு கொள்ள அல்லது கலந்து பேசுறதுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் அவனை மன்னிப்போமாக இருந்தால், அவனிடம் கோபம் கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் அது மிகவும் நல்லது என்பதாக கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் இனநெறி தெய்வன்ன இன்னா செய்யினும் புனரின்ப குழாமை நன்று என்ற குறளுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பல சுடரை உடைய பெருநெருப்பு நம்மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்கு செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாதிருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கு நல்லது. பல சுடரை உடைய பெருநெருப்பு நம்மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்கு செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாதிருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கு நல்லது என்பதாக சாலமன் பாப்பனோட உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே அழகான ஒரு உரையாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் எங்களுக்கு ஒருவன் தீமை செய்கின்ற பொழுது ஒரு பெருநெருப்பு எவ்வளவான ஒரு பாதிப்பை ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று நமக்கு தெரியும். அதே போன்ற ஒரு கொடுமையை ஒருவர் நமக்கு செய்கின்றாராக இருந்தால் நாங்கள் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் அவரோட கோபம் கொள்ளாமல் அவர் அதை உணர்ந்து கொண்டு எங்களோடு உறவாட வருகின்ற பொழுதும் சரி, எங்களை மதித்து எங்களோடு நட்புறவாட வருகின்ற பொழுது பேசுகின்ற பொழுதும் சரி, அதற்காக நாங்கள் அவர் மீது கோபம் கொள்ளாமல் நாங்கள் பொறுமையோடு அவரோட கோபம் கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் அது எங்களுக்கும் எங்கள் உடலுக்கும் எங்களுடைய சமுதாயத்துக்கும் நல்லதாக அமையும் என்பதாக சாலமன் பாப்பனோட உரையும் அழகாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நல்ல ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. இனநறி தெய்வன்ன இன்னா செய்யினும் புனரின்ப குழாமை நன்று என்ற குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. எங்களுக்கு யார் எந்த வகையிலே எவ்வளவு கொடுமைகளை அவர்கள் செய்தாலும் நாங்கள் அவர்களை மன்னிப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்காக நாங்களும் அவரை போன்று கோபம் கொண்டு அடிக்கு அடி உதைக்கு உதை என்ற மாதிரி உதாரணமாக சொல்லுவார்கள். அப்படி நாங்கள் வாழாமல் எங்களுக்கு என்ன கொடுமை செய்தாலும் அதற்குரிய தண்டனையை அவர்களே பெற்றுக்கொள்வார்கள். என்றால் கோபம் கொண்டவருக்கு அந்த கோபத்தால் தான் அழிவு வரும் என்று சொல்வார்கள். நாங்கள் பொறுமைசாலிகளாக பொறுமை உள்ளவர்களாக இருந்து அவர்களை மன்னிக்கக்கூடிய மனநிலைமை நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமையும். நல்ல ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. இந்த குறளை நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கின்ற கோபங்களை களைந்து மன்னிப்போராகவும் பொறுமைசாலிகளாகவும் மாறுவீர்கள் என நம்புகிறேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.